அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பல உள்நாட்டு மற்றும் சர்வதேச செய்திகளை தருவதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். பல முக்கியமான செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கணேசன் குரலுடன் இணைந்த உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை, பொதுமக்களுடைய காணிகளில் இராணுவத்தினர் இருக்கின்றார்கள். எனவே இந்த இராணுவத்தினர் இருக்கின்ற காணிகளை பொதுமக்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக பல அதிகாரிகள், இலங்கையைச் சேர்ந்த பல அதிகாரிகள், குறிப்பாக மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உட்பட முப்படை மற்றும் பொலிஸ்மா அதிபர்கள் உட்பட பல அமைச்சர்கள் உட்பட பாராளுமன்றத்தில் நேற்று ஒரு விவாதத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார்கள். இது அந்த யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி உயர் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள இராணுவத்தினருடைய வசம் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை. இது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். யாழ்ப்பாணம் கலட்டி பகுதியில் 3 இளைஞர்களை கைது செய்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் கலட்டி பகுதியில் 3 இளைஞர்களை கைது செய்து அவர்களிடம் பெரும்பாலான போதை மாத்திரைகள் மீட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். வல்வெட்டுத்துறை கம்பர்மலை பகுதியில் ஒரு தோட்ட கிணத்தில் கயிறொன்றை கட்டி போட்டு 5 பேர் அந்த கிணத்துக்குள்ளே நீச்சல் அடிச்சிருக்கின்றார்கள். 5 இளைஞர்கள் தான். அந்த 5 இளைஞர்களும் மிக குறைந்த வயதில் உள்ள இளைஞர்கள். எனவே இந்த நீச்சல் அடித்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு இளைஞர் நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றார். ஒரு பரிதாபமான சம்பவம். எனவே நாங்கள் எவ்வளவு காலம்தான் அறிவுறுத்தினாலும் எச்சரிக்கை செய்தாலும் இந்த இளைஞர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே எல்லாரும் பட்டுத்தான் தெளிய வேண்டும் என்று இருக்கின்றார்கள். எனவே பல முறை நாங்கள் இந்த நீரோட இளைஞர்கள் விளையாடுகின்ற போது அவதானமாக இருங்கள் என்று சொல்கின்றார்கள். அதுவும் தோட்ட கிணறு என்று சொன்னால் ஆழமான கிணறுகளாக இருக்கும். அது தோட்டத்துக்கு இறைப்பதற்கு நீர் தேவை. எனவே ஆழமான கிணறுகளைத்தான் அது வைத்திருப்பார்கள். இவ்வாறான ஒரு கிணத்துக்குள்ளே இறந்த அந்த இளைஞன் சம்பந்தமாக நாங்கள் ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதை பின்னர் பார்ப்போம். நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு, அதாவது பொலிஸ்மா அதிபரனுடைய விசேட அறிவுறுத்தலுக்கமைய இலங்கை போலீசார்கள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 1099 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். போதைப் பொருளோட கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மாலதீவில் ஒரு பெரிய ஒரு கப்பலில் போதைப் பொருளுடன் மாட்டப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது 5 இலங்கை மீனவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்களை மீட்பதற்காக இவர்களிடம் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இலங்கை போலீசார் மாலதீவுக்கு சென்றிருக்கின்றார்கள். இலங்கையில் உள்ள விசேட பயிற்சி பெற்ற அணியை சேர்ந்த போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் மாலதீவுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஏன் சென்றிருக்கின்றார்கள் என்றால் அவர்களை அழைத்து வர. இதே வேளையில் மாலதீவிலே அந்த கைது செய்யப்பட்ட அந்த 5 மீனவர்கள் உட்பட பெருந்தொகையான போதைப் பொருட்களை பற்றி விசாரிப்பதற்காக அவர்கள் நீதிமன்றத்தில் 30 நாட்கள் அனுமதி பெற்றிருக்கின்றார்கள். எனவே மாலதீவு சட்டத்திட்டங்களுக்கு அமைய அந்த கைது செய்யப்பட்ட அந்த 5 பேரையும் 30 நாட்கள் தொடர்ந்து விளக்க மறியலில் வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கான அந்த அனுமதியை மாலதீவு போலீசார் பெற்றதன் காரணமாக இவர்கள் திரும்பியிருக்கிறார்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். தொல் திருமாவளவன் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருக்கின்றார். இவர் கிளிநொச்சி போன்ற இடங்களுக்கு சென்று அங்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார். முள்ளிவாய்க்காலில் நிகழ்வொன்றில் முள்ளிவாய்க்கால் இறுதி போரின் போது உயிர் நீத்த தமிழ் மக்களுக்கான அஞ்சலியை செய்திருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், காதலால் வந்த சோகம், அதாவது ஒரு யாழ்ப்பாணம் தீபக பகுதியை சேர்ந்த ஒரு 23 வயது ஒரு யுவதி ஒருவர் தென்பகுதி இளைஞன் மீது காதல் கொண்டிருக்கின்றார். அது என்ன மாதிரியான காதல் என்று தெரியவில்லை. டிக்டாக்கிலேயோ அல்லது சமூக ஊடகங்களிலூடையோ அல்லது ஏதாவது ஒரு முறையில் காதலை மேற்கொண்டிருக்கிறார். இந்த காதலின் விளைவாக இந்த பொன் ஒரு மிக மோசமான ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார். சில தினங்களுக்கு முன்னர் இந்த பொன் தன்னுடைய அந்த காதலன் கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி தென்பகுதிக்கு போயிருக்கின்றார். இதன் பின்னர் அந்த பொன் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார். இது சம்பந்தமான விளக்கம், அந்த பொன் மீட்கப்பட்டாரா என்கின்ற சம்பந்தமான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். எதிர்வருகின்ற அந்த நுகேகொட போராட்டம், நுகேகொட பேரழிச்சி போராட்டம் என்று சொல்லி எதிரணியினர் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது அனுராகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எதிர்வருகின்ற 21ஆம் தேதி மேற்கொள்ளப் போகிறார்கள். அதற்காக நாமல் மிகுந்த கஷ்டப்படுகிறார், மிகவும் குத்தி முறிந்து கஷ்டப்படுகின்றார். எனவே இந்த போராட்டத்தை என்ன விதப்பட்டும் வெற்றியளிக்கக்கூடிய மாதிரி மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த போராட்டத்திற்கு
பலர் ஆதரவு தெரிவித்த போதும் பலர் அதே அளவு பலர் எதிர்ப்பும் தெரிவிக்கின்றார்கள். எனவே குறிப்பாக இந்த நாமல் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த முயற்சிக்கு நாமல் பல்வேறு எதிர்க்கட்சி தலைமையகங்களுக்கு சென்று நீண்ட நேரம் விவாதங்களில் ஈடுபட்டு அவர்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி அவர் காலில் விழாத குறையாக மேற்கொண்ட இந்த முயற்சிகளுக்கு தற்போது மஹிந்த ராஜபக்சவும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா பண்டாரநாயக்க, மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் போன்றவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். தாங்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஒரு மறுப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இது எந்த வகையில் போய் முடிய போகுது என்று சொல்லி ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சூரிய கதிர்வீச்சால், அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட சூரிய கதிர்வீச்சினால் அங்கே உள்ள மின்சாரங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் மின்சார வசதிகள் தடைப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த சூரிய கதிர்வீச்சு என்பது மிக மோசமான கதிர்வீச்சாக மேற்கொள்ளப்பட்டது. எனவே ஒரு திகைப்பான ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற சம்பவமாக காணப்படுகின்றது. இதற்கு பெயர் கூட வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். மற்றது இந்த அமெரிக்கா வெனிசுவேலா நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு பகிரத பிரயத்தனம் மேற்கொள்கின்றது. ஆனால் அந்த போர் தொடுப்பதற்கு வேறு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா கூறுகின்ற காரணம் என்னென்று சொன்னால், அந்த வெனிசுவேலா நாட்டில் இருக்கிற தென்னாப்பிரிக்க நாடான வெனிசுவேலா நாட்டிலிருந்து தங்களுடைய அமெரிக்கா நாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுகின்றது. எனவே இதை தடுப்பதற்குத்தான் தாங்கள் இந்த போரை மேற்கொள்ளப்படுகிறோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த வெனிசுவேலா நாட்டினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோ என்பவர், இவருடைய அந்த கொள்கைகள் என்னென்னு சொன்னால் சீனா பக்கமும் ரஷ்யா பக்கமும் கொள்கை. எனவே இதுதான் அந்த அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. இதைத்தான் உண்மையான காரணமாக வைத்து போரை தொடங்குகிறார். ஆனால் இதற்கு அவர் பூசி மொழிகி வெளியிடுகின்ற ஒரு வெளிக்காரணம் போதைப் பொருள் என்று சொல்லி, இதற்காக அவர் அந்த வெனிசுவேலா நாட்டில் வந்த சில கப்பல்களையும் சில படகுகளை கூட மூழ்கடித்திருக்கின்றார். ஆனால் இந்த படகுகள் அனைத்தும் அப்பாவி மீனவர்களுடைய படகுகளைத்தான் இந்த அமெரிக்கா படை மூழ்கடி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதற்காக அவர்கள் மிகப்பெரிய படையை அங்கே நகர்த்தி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலை கூட அந்த வெனிசுவேலா நாட்டுக்கு எதிராக அவர்கள் கடத்தியிருக்கிறார்கள். இதேவேளை வெனிசுவேலா நாட்டு ஜனாதிபதி கூட அவரும் நானும் உங்களுக்கு சளைத்தவர் இல்லை என்று சொல்லி போரை தொடங்குவதற்கு ஆயத்தமாகி இருக்கின்றார்கள். எனவே இந்த போர் மூலுமா என்பது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம். இனி விரிவான விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். யாழில் இராணுவம் வசம் உள்ள காணிகளை விடுவிப்பதற்காக யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு அந்த தனியார் காணிகளினுடைய உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்காக பல அதிகாரிகள் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் ஒன்று கூறியிருக்கின்றார்கள். இதற்காக அவர்கள் பல்வேறு நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை பற்றி ஆய்வு செய்திருக்கின்றார்கள். இதில் முப்படைகளினுடைய தளபதிகள் மற்றும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், போலீசார், இராணுவத்தினர், அதாவது அரசாங்கத்தினுடைய உயர் பீடங்களில் இருக்கிற காணி சம்பந்தமான கட்டமைப்புகளில் உள்ள அதிகாரிகள், மற்ற இந்த பகுதிக்குள்ள பிரதேச மாவட்ட செயலகர்கள் என்று பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன்போது சில விடயங்களை நகர்த்துவதற்காக, அதாவது தடைக்கல்லாக இருக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் நீக்கி இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த கூட்டத்தில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். வல்வெட்டுத்துறையில் தோட்ட கிணற்றில் ஒன்றில் கயிறு கட்டி நீச்சல் அடித்த இளைஞர்களில் ஒரு இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது வல்வெட்டுத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெருடாவில் பண்டிக்கண்டன் என்கின்ற அந்த இடத்துல உள்ள ஒரு தோட்ட கிணற்றில் கயிறொன்றை மேலே இருந்து கட்டி அதில் நீச்சல் அடித்திருக்கின்றார்கள். ஓரளவு பாதுகாப்பு வேலைகளுடன் தான் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த கயிறு தான் அருந்து ஒரு இளைஞன் இருந்ததாக கூறப்படுகின்றது. எனவே இந்த கயிறொன்றை மேலே இருக்கின்ற ஒரு மரம் ஒன்றில் கட்டிவிட்டு அந்த மேலில் இருந்து உள்ளுக்கு செல்கின்ற பாதை வழியாக கயிற்றை நீட்டி
அதன் வழியே அவர்கள் பாதுகாப்பாக பிடித்துக்கொண்டு 5 இளைஞர்கள் நீச்சல் அடித்திருக்கின்றார்கள். எனவே நீண்ட நேரம் நீச்சல் அடித்ததன் பின்னர் 4 இளைஞர்கள் வெளியேறி சென்று இருக்கின்றார்கள். அவர்கள் வெளியேறுகின்ற போது இன்னொரு இளைஞர் கிணத்தில் நீச்சல் அடித்து கொண்டு இருந்திருக்கின்றார். எனவே அவரை நாங்கள் போவோம் பா என்று சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். எனவே இவர் மறுத்திருக்கிறார். நான் நீண்ட நேரம் நீச்சல் அடித்து போட்டு தான் வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இதன் பின்னர் அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதன் பின்னர் நீண்ட நேரமாகியும் அந்த இளைஞன் வெளிவராதன் காரணமாக அந்த இளைஞர்கள் மீண்டும் வந்து பார்த்தபோது கயிறு அறுந்து காணப்படுகின்றது, இளைஞனை காணவில்லை. எனவே இது சம்பந்தமாக அந்த ஊரவர்களுக்கு அவர்கள் அறிவித்ததன் பின்னணியில் அங்கே கிணற்றுக்குள் இறங்கி பார்க்கின்ற போது அந்த இளைஞனின் சடலத்தை மீட்டிருக்கிறார்கள். இதன் பின்னர் மந்திகை மருத்துவமனை, அதாவது வடமராட்சியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. அப்போ மந்திகை மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமாக வடமராட்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு 1099 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக நாடளாவிய ரீதியில் போலீஸ் மா அதிபரனுடைய கட்டளைக்கு இணங்க பல போலீஸ் பிரிவுகளில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. போலீஸ் மா அதிபரனுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். எனவே இதன் போது 731 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 165 கிராம் கொரோயினும் மற்றும் 33 கிலோ கிராம் கஞ்சாவும் போலீசாரால் மீட்கப்பட்டது. இந்த சுற்றி வளைப்பின் போது இவ்வாறான ஐஸ் போதைப் பொருள், கொரோயின், கஞ்சா என்பன மீட்கப்பட்டன, பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. மேலதிகமாக 36,120 கஞ்சா செடிகள், அதாவது ஒரு தோட்டம் ஒன்றை கைப்பற்றி இருக்கின்றார்கள். 1400 மொத்தம் போட்டமைன் மாத்திரைகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் மழை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. நாட்டின் கிழக்கு திசையின் கீழ் வளிமண்டலத்தில் குழப்ப நிலை உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் 36 மணித்தியாலங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த வளிமண்டல திணைக்களம் முன்னறிவித்தலை வழங்கி இருக்கின்றது. நேற்று முன்தினம் பலாலி விமான நிலையத்தினூடாக இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விமான நிலையத்தினூடாக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். இவ்வாறு வந்தவர் யாழ்ப்பாணத்தில் பல முக்கியஸ்தர்களை சந்தித்திருக்கின்றார். கார்த்திகை மாதத்தில் நடுகின்ற அந்த மரநடுகை விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார். விசேடமாக இவர் கிட்டுபூங்காவில் உள்ள அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார். இத்தோடு அவர் நிற்காமல் முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்காலில் கடந்த 2009ஆம் ஆண்டு இறந்த தமிழ் மக்களுக்காக அஞ்சலியையும் செலுத்தியிருக்கின்றார். இந்த அஞ்சலி நிகழ்வு ஒரு உணர்ச்சி பூர்வமாக அமைந்ததாக பலரும் தெரிவிக்கின்றார்கள். இதன் போது அவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். இதைவிட அங்கே ஒரு நூலாசிரியர் ஒருவர் தன்னுடைய அந்த நூலையும் அவருக்கு வழங்கியிருக்கின்றார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. காதலால் வந்த சோகம், அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு யுவதி தென்பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞனை மீது காதல் கொண்டிருக்கின்றார். இந்த காதல் நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக அந்த இளைஞன் ஏதோ ஒரு முறையில் இந்த யுவதியை யாழ்ப்பாணத்திலிருந்து தென்பகுதிக்கு கூப்பிட்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய அந்த திருட்டுத்தனமான, அதாவது தன்னுடைய நயவஞ்சகத்திற்கு பலியாக்கி இருக்கின்றார் இந்த பொண்ணை. ஆனால் இந்த இளம் பெண்கள் இவ்வாறான நம்பிக்கையற்ற சந்தேகத்துக்கிடமான நபர்கள் மீது காதலை செலுத்துகின்ற போது அவர் சம்பந்தமான பூரண விவரங்கள், அதாவது அவருடைய சொந்த இடம், தாய் தகப்பன் இருக்கின்றதா, அவர் சரியான முறையில் அவர் அந்த ஊரில் இருக்கின்றாரா, எப்படிப்பட்டவர் என்பது சம்பந்தமான சற்று விளக்கங்களுடன் தான் அவர் கூப்பிடுகின்ற இடத்துக்கு போக வேண்டும். எனவே முழுமையான ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் சும்மா தொலைபேசிகளினூடாகவோ அல்லது டிக்டாக்குகளினூடாகவோ அல்லது வாட்ஸ்அப்புகளினூடாகவோ காதலை ஏற்படுத்திவிட்டு அந்த இளைஞர்கள் வர சொல்கின்ற இடத்துக்கு இந்த பெண்கள் நம்பி செல்கின்றார்கள். இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மீட்கப்பட்டாரா என்பது சம்பந்தமாக தான் இந்த காணொளி. எனவே இந்த பொன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அந்த இளைஞர் கூப்பிடுகிறார் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். இதன் பின்னர் அந்த பொண்ணினுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பெற்றோருக்கு ஒரு அறிவித்தல் வந்திருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணத்தில் தீபக பகுதியில் இருக்கின்ற அந்த பெற்றோருக்கு ஒரு அறிவித்தல் வந்திருக்கின்றது. அந்த பொண்ணை அவர் கூட்டி சென்று வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் என்று சொல்லி, எனவே வெளிநாடு தானே என்று சொல்லி இவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பொண்ணை அவர் கொண்டு சென்று விட்டிருப்பதாகத்தான் செய்திகள் பரவுகின்றது. எனவே தாய்லாந்தில் இரவு விடுதி ஒன்றில் அந்த பொன்
தான் நிற்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தன்னுடைய உறவு முறையில் உள்ள ஒருவருக்கு தொலைபேசி மூலம் எடுத்து மிகுந்த பதட்டத்துடன் மிகுந்த அச்ச நிலையினுடன் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதனால் உஷாரடைந்த பெற்றோர்கள் இவர் சம்பந்தமான அந்த விளக்கங்களை பெற்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இதனால் யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட துரிதமான நடவடிக்கையை அடுத்து தாய்லாந்தில் உள்ள ஒரு இரவு விடுதியில் அந்த பொன் மீட்கப்பட்டிருக்கின்றார். தாய்லாந்து போலீசார் பாதுகாப்பாக மீட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் நீங்கள் காதலிக்கின்ற போது அந்த காதலிக்கின்றவர்கள் சரியானவர்களா உண்மையானவர்களா என்பவற்றை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் அவர்கள் வர சொல்கின்ற இடங்களுக்கு நீங்கள் போகின்ற பட்சத்தில் சில வேளையில் இந்த பொன் மீட்கப்பட்டிருக்கின்றார். எனவே உங்களை மீட்க முடியாத சில இடங்களுக்கு கூட நீங்கள் சென்று உங்களுடைய உயிர்களை கூட நீங்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த இளம் பெண்கள் காதலிக்கின்ற போது தங்களுடைய காதலர் எப்படிப்பட்டவர் என்பது கொஞ்சமாவது கொஞ்சமாவது புரிந்து வைத்து விட்டுத்தான் அந்த காதலனுடன் அவர் அழைக்கின்ற இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது எமது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது. போதைப் பொருளுடன் மாலதீவிலே அண்மையில் ஒரு கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்டதாக எமது செய்திகளில் நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றோம். இந்த கப்பல் இலங்கை படையினரால் இலங்கையினுடைய விசேட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மாலதீவுக்கு போலீசாருக்கு அறிவித்த அந்த அறிவித்தலின்படிதான் மாலதீவு போலீசார் அந்த கடலில் வைத்து அந்த போதைப் பொருள் கப்பலை மீட்டிருக்கின்றார்கள். பெருந்தொகையான போதைப் பொருளுடன் அந்த கப்பல் மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே மீட்கப்பட்ட அந்த போதைப் பொருள் நீண்ட நாட்கள் நடுக்கடலில் நின்று மீன்பிடியில் ஈடுபடுகின்ற ஒரு கப்பல் என்று சொல்லியும் அந்த கப்பலிலே 5 இலங்கை மாலுமிகள் இலங்கை மீனவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களை கைதும் செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 30 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அந்த நாட்டு நீதிமன்றத்தில் அந்த நாட்டு போலீசார் அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள். இதே வேளையில் இலங்கையிலிருந்து சென்ற விசேட புலனாய்வு பிரிவினர் அவர்களை மீட்டு கொண்டு வரலாம் என்று சொல்லித்தான் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் நிலைமை வேறு விதமாக காணப்பட்டது. எனவே இவர்களை வைத்து விசாரிப்பதற்காக மாலதீவு போலீசார் விசேட அனுமதியை அந்த நாட்டு நீதிமன்றத்திலிருந்து பெற்றதன் காரணமாக இவர்களை உடனடியாக அழைத்துக் கொண்டு வர முடியாத நிலையில் தற்பொழுது இந்த இலங்கையிலிருந்து சென்ற விசேட போலீஸ் அணியினர் நாட்டுக்கு திரும்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக பிந்திய தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 28 மற்றும் 34 30 42 63 வயது மதிக்கத்தக்க அந்த நபர்கள் தான் அந்த கப்பலில் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இந்த கப்பலில் இருந்து 58 கிலோ 600 கிராம் கொரோயினும் 297 கிலோ 300 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாலதீவு பாதுகாப்பு படையினர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். பாருங்கள், இவ்வளவு பொருட்களை இவ்வாறு கடத்துகின்றார்கள். இது அனைத்தும் தமது மனித இனத்தை அழிப்பதற்குத்தானே என்று சொல்லி இவர்கள் சற்றும் தங்களை பற்றி யோசிக்கிறார்கள் இல்லை. தன் இனத்தையே அழிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு பேரழிவு செயற்பாட்டில் இந்த மனிதர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். எனவே கோடரி காம்புகள் என்பது இவர்களுக்குத்தான் 100% பொருத்தமாக இருக்கின்றது. பேரணி மூலம் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி சூளுரைத்திருக்கின்றார் நாமல். எனவே இவருடைய அந்த முயற்சி வெற்றி அளிக்குமா என்பது சற்று சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. எனவே நாமல் ராஜபக்ச இப்பொழுது எதிர்க்கட்சிகளுடைய அலுவலகங்கள் அனைத்துக்கும் சென்று நீண்ட நேர உரையாடல்களையும் மேற்கொண்டு வருகின்றார். இதில் அவர் காலில் விழாத குறையாக அவர்களை கெஞ்சி மண்டாடுகின்றார். எனவே எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நுகைகொட பேரணி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்வதற்கான பாரிய திட்டமிடலை இந்த நாமல் ராஜபக்ச மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் முன்னிய காலங்களில் எதிரணியினர் தான் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி கூறப்பட்ட போதும் தற்போது நாமல் ராஜபக்ச தான் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான முழுவீச்சில் இறங்கி இருக்கின்றார். எனவே இவருக்கு ஒரு கௌரவ பிரச்சனையோ தெரியவில்லை. எனவே இந்த போராட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்சனுடைய தந்தையான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் இந்த போராட்டத்தில் தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச ஒரு விசேட ஒரு காரணத்தை சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தன்னுடைய அலுவலகத்தில் மக்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்களாம், தொடர்ந்தும் தன்னை சந்தித்து கொண்டே இருக்கிறார்களாம். அந்த சந்திப்பை தான் நிறுத்திவிட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் ஒரு பசப்பு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்.
இது எந்த அளவுக்கு உண்மை என்று நீங்களே யோசிக்க வேண்டும். எனவே இந்த 21ஆம் தேதி நுகேகொட அந்த போராட்டம் என்பது அநேக புஷ்வானமாகத்தான் போகலாம் என்று சொல்லி அனைவரும் கூறி வருகின்றார்கள். ஆனால் ராமல் ராஜபக்ச மிகப்பெரிய சவால்களையும் மிகப்பெரிய சூளுரைகளையும் உரைத்து வருகின்றார். எனவே இவருடைய அந்த முயற்சி எந்த அளவு தூரத்துக்கு போகிறது என்று சொல்லி எதிர்வரும் 21ஆம் தேதி வரையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சூரிய கதிர்வீச்சு காரணமாக ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளினுடைய பல தொலைத்தொடர்புகள் மற்றும் மின்சாரங்கள் ஆகியன துண்டிக்கப்பட்டதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை வெளியிட்டவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது NOAA எனப்படுகின்ற கடல் மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்கின்ற முன்னணி அறிவியல் மையம், கடல் மற்றும் வளிமண்டலங்களை ஆய்வு செய்கின்ற முன்னணி அறிவியல் மையம் என்கின்ற NOAA என்கின்ற ஒரு நிறுவனம் இந்த எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது. இந்த மையம் என்ன கடந்த செவ்வாய்க்கிழமை சூரியனிலிருந்து அதிக வீரியம் வாய்ந்த கதிர்வீச்சு வெளிப்பட்டதை உறுதிப்படுத்துகின்றார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை சூரியனிலிருந்து சற்று கூடுதலான வீரியம் கொண்ட கதிர்கள் பூமியை வந்தடைந்ததாகவும் அது காரணமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் செயலிழந்ததாகவும் மற்றது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான நிலைமைகள் இந்த நிலைமைகளின் போது இவ்வாறு வருகின்ற கதிர்களை A என்று ஒரு கதிரையும், B என்று ஒரு கதிரையும், C என்று ஒரு கதிரையும், M என்று ஒரு கதிரையும், X என்று ஒரு கதிரையும் உள்ளடக்கிய 5 கதிர்களை அவர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த 5 வகைகளாக பிரித்து வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு வகையும் முந்தையதை விட 10 மடங்கு ஆற்றல் கொண்டது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது எக்ஸ் என்ற கதிர் 5.1 என்கின்ற ஆற்றல் படைத்தது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே செயற்கைக்கோள் தொடர்பிலும் GPS எனப்படுகின்ற இருப்பிடங்களை அடையாளம் காட்டுகின்ற மின்சார கட்டமைப்புகள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன என்று சொல்லி இதில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே எதிர்வருகின்ற காலங்களில் சூரியனில் இருந்து கூட மக்கள் தப்பி பிழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் என்பது எமது அச்சமாக காணப்படுகின்றது. மிக விரைவில் போர் மூலம் என்கின்ற அபாயத்தில் தென்னாப்பிரிக்கா நாடான வெனிசுலா நாடும் அமெரிக்கா நாடும் தற்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதற்காக அமெரிக்கா நாடு தன்னுடைய போர் தளபாடங்கள் அனைத்தையும் கரீபியன் கடற்பகுதிக்கு நகர்த்தி இருக்கின்றது. குறிப்பாக உலகிலே சக்தி வாய்ந்த USS ஜெரால்ட் ஆர் போர்ட் என்கின்ற விமானம் தாங்கி கப்பலை கூட அந்த பகுதியில் அவர்கள் நகர்த்தி இருக்கின்றார்கள். இதைவிட பாரிய தாக்குதல் படகுகள், தாக்குதல் கப்பல்கள் மற்றும் பெருமளவு இராணுவத்தினரை வெனிசுலா நாட்டினுடைய கரையோரத்துக்கு நகர்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு நானும் சளைத்தவரில்லை என்று சொல்லி வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரை என்பவர் அவரும் தன்னுடைய சண்டித்தனத்தை காட்டியிருக்கின்றார். எனவே அவர் சீனா நாட்டின் இடமிருந்தும் ரஷ்யா நாட்டில் இடமிருந்தும் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்கி அவற்றை நகர்த்தி இருக்கின்றார். எனவே 2 நாடுகளுக்கும் இடையில் போர் மூழுமா என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏன் இந்த போர் மூழுகின்ற நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், இப்பொழுது அமெரிக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்லி சொல்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவுக்கு போதைப் பொருளை கடத்தி வருவதில் இந்த வெனிசுலா நாட்டினுடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்றது என்று சொல்லி, வெனிசுலாவிலிருந்து ஏராளமான போதைப் பொருட்கள் தன்னுடைய நாட்டுக்கு வருகிறது என்று சொல்லியும் இவற்றை தடுப்பதற்குத்தான் இந்த இராணுவ நடவடிக்கை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இவற்றை தடுப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் அவற்றினூடாக இந்த அமெரிக்கா ஜனாதிபதி மேற்கொள்ளலாம். ஆனால் அதை விட்டு போரை அவர் தெரிவித்திருப்பதற்கு வேறு காரணம்தான் உண்மையில் இருக்கின்றது. உண்மையில் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரை என்பவர் அவர் சீனா சார்பு மற்றும் ரஷ்யா சார்பு கொள்கைகளை உடையவர் என்ற காரணத்தால் தான் அவரை கொஞ்சம் தட்டி அடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போரை முன்னெடுத்திருப்பதாக பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். எனவே அமெரிக்காவினுடைய இந்த நயவஞ்சகத்தனத்திற்கு போர் மூளாதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்று காலை கிளிநொச்சியில் தட்டுவன்கொட்டி என்ற பகுதியில் ஒரு பொன்னினுடைய சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பொன் யார், எங்கிருந்து வந்தவர் என்ற தகவல்கள் சரியாக கிடைக்கவில்லை. தட்டுவன்கொட்டி அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஆனகரவு என்ற இடத்துல
தட்டுவன்கொட்டி என்கின்ற இடத்துல ஒரு பேருந்து தரிப்பு நிலையத்தில் ஒரு பொன்னினுடைய சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொன்னினுடைய வயது 30க்கு உள்ளே இருக்கும் என்று சொல்லித்தான், 20க்கும் 30க்கும் உள்ளே இருக்கும் என்று சொல்லி அன்னளவாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக போலீஸாருக்கு அறிவித்து போலீஸார் சடலத்துக்கு அண்மையில் போலீஸார் வந்து அந்த சடலத்தை மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே அந்த பொன்னினுடைய அந்த இடத்துல அவருடைய பேக்குகள் மற்ற அவருடைய அந்த பெட்ஷீட்டுகள் போன்ற அவருக்கு உரிய அந்த இதுகள் எல்லாம் இருந்த அவர் பயன்படுத்திய சில பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த பொன் எந்த இடத்தை சேர்ந்தவர் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. அடையாளம் காணப்படாத ஒரு பெண்ணினுடைய சடலம் தான் காணப்பட்டிருக்கின்றது. சடலத்தை பரிசோதித்த போது சடலத்தில் பாரிய குத்து, அதாவது மிகவும் கூரான ஆயுதங்களால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. அண்மைய காலங்களில் வடக்கு மாகாணத்தில் இவ்வாறு பெண்கள் குத்தி கொலை செய்யப்படுவது அதிகரித்து வந்திருக்கின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நமது காணொலியில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில வாரங்களுக்கு முன்னர் சங்குப்பட்டி கேரதீவு சங்குப்பட்டி பாலத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு குடும்ப பெண் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார். அதாவது அவர் எரிகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்ற சடலம் உண்டு எரிகாயங்களுடன் மீட்கப்பட்டிருந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதற்கு பிறகு இந்த பொண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த பொண்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது எங்கே போய் முடியும் என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. பொண்கள் தங்களுடைய சிலருடைய ஆண்களுடைய சில ஆசை வார்த்தைகளில் நம்பி அதற்கு பலியாகின்றார்களோ என்ற சந்தேகம் கூட பலருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அதாவது பண்பாடுகள் கலாச்சாரங்கள் அவற்றுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இருக்கின்ற போதுதான் உங்களுக்கென்று சில பாதுகாப்புகள் இருக்கின்றது. எனவே இந்த பண்பாடுகள் கலாச்சாரங்கள் விழுமியங்கள் எமது அந்த நாகரிகங்களை நாங்கள் மீறி செயற்படுகின்ற போது இவ்வாறான ஆபத்துகள் ஏற்படுகின்றது. அதாவது குடும்ப பெண்கள் குடும்பங்களோட கௌரவமாக இருக்க வேண்டும். அதே போல் பெண்கள் என்பவர்கள் தாய் தகப்பன் சகோதரர்களுடைய சொற்களை கேட்டு நடக்க வேண்டும். அவ்வாறு நடக்காத பட்சத்தில் சரியானவர்கள் அழைக்கின்ற இடத்திற்குத்தான் 100% அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுக்கின்ற பட்சத்தில் அவர்கள் அழைக்கின்ற இடங்களில் நீங்கள் போகலாம். இவ்வாறு நீங்கள் தவறுதலான ஆட்கள் அழைக்கின்ற இடங்களுக்கு போகின்ற போது இவ்வாறான உயிர் ஆபத்துக்களை எதிர்கொள்ள சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு என்பதை நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.